நம்மில் அநேகர் பேர், புகழ், பணம், சொத்து, வசதி, அந்தஸ்து இருந்தா போதும், சந்தோஷமும் சேர்ந்தே வந்துடும். இதெல்லாம் இல்லாததால தான் இன்னும் கண்ணீரும் கஷ்டமுமா இருக்குன்னு நினைக்கும். 17வது வயதில் விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் பெற்று உலக சாதனை படைத்ததோடு தொடர்ந்து அடுத்தடுத்து பட்டங்களை குவித்த ஜெர்மானிய தேசத்தை சேர்ந்த டென்னிஸ் வீரர் போரிஸ் பெக்கருக்கு என்னங்க இல்லாம இருந்துச்சு? பேர், புகழ், பணம், சொத்துக்கள்னு வாங்கி குவித்த நிலையிலும் ஆழமான வெறுமை இருந்து கொண்டே இருந்ததாம். ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா? அவருக்குள் மன அழுத்தம், தனிமை மற்றும் வாழ்வின் அர்த்தத்தை பற்றிய கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்ததாம். இந்த வெறுமை தன்னை தற்கொலைக்கு நேராக தூண்டிக்கொண்டே இருந்ததாக அநேக பேட்டிகளில் தெரிவித்த இவரிடம் எப்படி இதிலிருந்து மீண்டு வந்தீர்கள் என்று கேட்க, இயேசு கிறிஸ்து எனக்கு வாழ்க்கையில் புதிய திசையை தந்தார். அவரை சந்தித்ததும் என் உள்ளம் அமைதியுடன் நிரம்பியது. நான் முன்னோடு பார்வையுடன் வாழ்கிறேன் என்று கூறியுள்ளார். இயேசு கிறிஸ்துவோடு ஏற்பட்ட சந்திப்பின் விளைவுதான் அவருக்குள் மன அமைதியையும் நம்பிக்கையையும் மட்டுமல்ல, அவரது வாழ்க்கையின் நிலைமைகளையும் மாற்றி அமைத்ததாம். நீங்களும் இப்படிப்பட்ட தனிமை உணர்வுகளோடு, பெருமை உணர்வுகளோடு, அநேக கேள்விகளோடு, தற்கொலை எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களை படைத்த இயேசுவிடம் மாத்திரமே பதில் உண்டு. உங்கள் ஆத்துமாவிற்கும் சுகம் அவரிடம் மாத்திரமே உண்டு. இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று விசுவாசித்தால் போதும். போரிஸ் பெக்கருடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கைக்கும் அர்த்தம் கொடுப்பார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையும் மாறும்.